शेषाल्यमुं शकलशोधरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं சம்பத்குமாரகுருவரியமாகம் பிரபத்யே. நவரத்ன நம மாலையிலே 3 விஷயத்தை பார்த்தோம். 4வது சித்தத்துவம் அச்சித்தத்துவம் 2 இன்றைய தினம் பார்க்க போகிறோம். சித்தத்துவம் அச்சித்துவம் ஈஸ்வரனம் ஆகிற 3 தத்துவங்களே தத்துவத்திரையும் எனப்படுகின்றன. சைதன்யத்திற்கு அறிவுக்கு ஆதாரமான வஸ்து சித் எனப்படும். அறிவை உடைத்தாகாத வஸ்து அச்சித் எனப்படும். சேத்தனன் என்பதும் சித் என்பதும் பரியாயம், அச்சேதனம் என்பதும் அஜித் என்பதும் பரியாயம். சேதனாச்சேதன பொருள்களுக்கு நியாமகனானவன் ஈஸ்வரன் எனப்படுவான். ஒரு விஷயம். 2வது ஜீவாத்மஸ்வரூபத்தை நிரூபித்தல். ஜீவாத்மாவில் ஸ்வரூபமானது தேகத்திற்காட்டிலும் இந்திரியத்திற்காட்டிலும் மனசிற்காட்டிலும் பிராணனிற்காட்டிலும் ஞானத்திற்காட்டிலும் வேறுபட்டதாய் அஜடமாய் ஆனந்த ரூபமாய் நித்தியமாய் அணுவாய் அவ்யக்தமாய் அச்சிந்தியமாய் நிர்விகாரமாய் ஞானத்துக்கு இருப்பிடமாய் ஈஸ்வரனுக்கு சரீரமாய் இருக்கும். 2வது. 3வது தேகமே ஆத்மாவென்றும் இந்திரியங்களே ஆத்மாவென்றும் மனசே ஆத்மாவென்றும் பிராணனே ஆத்மாவென்றும் ஞானமே ஆத்மாவென்றும் இப்படி பலர் பலவகையாக சொல்வதுண்டு. இவை ஒன்றும் ஆத்மாவல்ல. இவை எல்லாவற்றிலும் வேறுபட்டு அகம் நான் என்கிற விவகாரத்திற்கு இலக்கான பொருளே ஜீவாத்மா எனப்படும். தேகம் இந்திரியம் முதலானவை ஆத்மாவல்ல என்பதை எங்கனே தெரிந்து கொள்ளும்படி என்றில், என்னுடைய தேகம் என்னுடைய இந்திரியம் என்னுடைய மனம் என்னுடைய பிராணன் என்னுடைய ஞானம் என்கிறபடி என்றிப்படி என்னுடையது என் என்கிற புத்திக்கு அப்படிப்பட்ட ஸ்வபாவ விவகாரத்திற்கும் விஷயமாக கொண்டு தேகாரிகள் தோத்துகின்றன. என்னுடைய என்கிற சொல்லானது நான் என்பதன் 6ஆம் வேற்றுமை. நான் என்பதற்கு இது அர்த்தமோ அதுவே தேகம் இந்திரியம் என்பவற்றுக்கும் அர்த்தமாக இருக்க முடியாது. நான் தேகம் நான் இந்திரியம் என்றிப்படி விவகாரம் இருந்தால்தான் அகமர்த்தத்துக்கு தேகாரிகளும் ஒன்றேயாயிருக்கும் இருக்க முடியும். என்னுடைய மகன் என்னுடைய பிதா என்றால் மகனும் பிதாவும் அகமர்த்தத்திற்காட்டில் வேறுபட்டவர்களே அன்றி அகமர்த்தமல்லா என்று எப்படி தெரிந்து கொள்ளுகிறோமோ அப்படி என்னுடைய தேகம் என்னுடைய இந்திரியம் இத்தியாதி விவகாரங்களினால் தேகாதிகள் அகமர்த்தமல்ல, அகமர்த்தத்துக்கு காட்டில் வேறுபட்டவை என்று தெரிந்து கொள்ள குறையில்லை. எடுத்தது கீழே நிரூபித்த ஜீவாத்மஸ்வரூபத்தை விவரித்தல். இப்படி தேகாதி விலட்சணமான ஆத்ம வஸ்துவானது அஜடம் என்றும் ஆனந்த ரூபம் என்றும் நித்தியம் என்றும் அணுவென்றும் அவ்யக்தம் என்றும் அச்சிந்தியம் என்றும் நிர்விகாரம் என்றும் ஞானாஷ்டயம் என்றும் ஈஸ்வரனுக்கு சரீரபூதம் என்றும் கீழே சொன்னோம். இவற்றை எல்லாம் விஷதமாக தெரிந்து கொள்வதே ஆத்மஸ்வரூப ஞானமாகும். 1. ஆத்மா அஜரமாயிருக்கையாவது ஸ்வயம் பிரகாசமாயிருக்கை, அதாவது
தன்னுடைய தோற்றத்திற்கு இன்னொரு வஸ்துவை எதிர்பார்க்க வேண்டாதபடி இருக்கை. ஒரு தீபமானது இன்னொரு தீபத்தை அபேட்சியாமலே தன் விவகாரத்திற்கு தான் ஏதுவாகிறார் போலே ஆத்மவஸ்துவானது ஞானத்தை கூட அபேட்சியாமல் தானே தோற்றிக் கொண்டிருப்பதுதான் அஜடத்துவம். அடுத்தது, ஆத்மவஸ்து ஆனந்த ரூபமாயிருக்கையாவது என்னென்னில் ஆத்மஸ்வரூபம் தனக்கு தானே சுகரூபமாயிருக்கை. இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியதற்கு சாஸ்திர பிரமாணம் ஒன்றுமே தேட வேண்டா. உறங்கி எழுந்தவன் நான் சுகமாக உறங்கினேன் என்று சொல்லுவது சர்வ சம்பிரதிபன்னம். உறக்க நிலையில் வெளி விஷயங்கள் அனுபவம் சிறிதுமில்லை என்றும் கேவலம் ஆத்மஸ்வரூபம் மட்டுமே ஸ்புரித்துக் கொண்டிருக்கிறது என்றும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய உறக்கம் விட்டு எழுந்தவன் சுகமாக உறங்கினேன் என்றால் அந்த சுகம் ஸ்வரூப சுகமே ஆக வேண்டுமே அல்லது வேறொரு சுகத்திற்கு பிரசக்தி இல்லையே. அடுத்தது, ஆத்மஸ்வரூபம் நித்தியமாயிருக்கையாவது ஒரு காலில் இருந்து மற்றொரு கால் இல்லாமல் போகே அன்றிக்கே எப்போதும் உண்டாஞ்சிருக்கை. எப்போதும் உண்டாஞ்சிருக்குமாகில் சாஸ்திரங்களில் ஆத்மாவுக்கு சொல்லப்படுகிற ஜென்ம மரணங்கள் கூடும்படி எங்கனே என்னில் ஜனிக்கிறான் மறிக்கிறான் என்றால் ஆத்மா உண்டாகிறான் ஆத்மா இல்லையாகிறான் என்பதாக அர்த்தமன்று. ஆத்மா தேகத்தோடு சம்பந்திப்பது ஜென்மம் எனப்படுகிறது. தேகத்தை விட்டு பிரிந்து போகை மரணம் எனப்படுகிறது. ஆகவே ஆத்மா எப்போதும் உளன் என்பதை என்ற தெற்றில்லை என்றுணர்கா. அடுத்தது, ஆத்மஸ்வரூபம் அணுவாய்ந்திருக்கையாவது ஆத்மாவுக்கு ஹிருதயத்தில் இருப்பையும் அங்கிருந்து உத்கிரமணம் ஆவதையும் மேல் உலகத்திலிருந்து கீழ் உலகத்திற்கு திரும்புவதையும் சுடர்மிகு சுருதி தான் சொல்லுகையாலே அணு என்னிடம் அறியலாம். விபுவாகில் இவை ஒன்றும் கூடாதென்பதை பெரியார்களிடம் கேட்டு உணர்வது. ஆத்மாவின் அணுத்துவம் அவ்வியக்தத்துவம் முதலியவற்றை மூதலித்தல். ஆத்மவஸ்து அணுபரிமாண உடையதாய் ஹிருதய பிரவேசத்தில் மட்டும் நின்றுவிடுமாகில் எனக்கு காலில் நோவு, எனக்கு தலையில் நோவு, எனக்கு காலில் சுகம், எனக்கு தலையில் சுகம் என்றிப்படி காலே பிடித்து தலையளவும் சரீரம் எங்கும் ஒக்க சுகர்க்கங்களை புகிக்கிறபடி கூடுமோவென்றில் ரத்னம் சூரியன் விளக்கு முதலான சுடர் பொருள்கள் ஓரோவிடங்களிலே இருக்கச் செய்தேயும் அவற்றின் ஒளியானது சுத்தெங்கும் யாபிக்கிறார் போலே ஆத்மா ஹிருதய பிரதேசத்தில் இருக்கச் செய்தேயும் ஆத்மாவின் தர்மமான ஞானம் எங்கும் பரம்புகையாலே சரீரமெங்கும் ஒக்க சுகதுக்கங்களை வகிக்கைக்கு ஒரு குறையும் இல்லை. ஆத்மஸ்வரூபம் அவ்வியக்தமாயிருக்கையாவது உலகில் காணும் பொருள்களை கிரகிக்கின்ற கண் முதலியவற்றால் இருக்கைத்தான் அவ்வியக்தத்துவமாவது. ஆத்மஸ்வரூபம் அச்சிந்தியம் அப்படின்னு என்ன? அச்சிந்தியம் என்பதற்கு நிலைக்க வெண்ணாதது என்று பொருள். ஒருபடியாலும் நினைக்க வெண்ணாத என்று பொருள் கொள்ளலாகாது. அங்கனம் கொண்டால் ஆத்மஸ்வரூப விஷயமான சிரவணம் மரணம் எல்லாம் வியர்த்தமாக வேண்டதரும். ஆகையால் அங்கனம் பொருள் கொள்ளத்தகாது. அச்சித்தோடு சகாத்தீயமாக நினைக்க வண்ணாதிருக்கையே அச்சிந்தியத்துவம் என்று கொள்ள வேண்டும். ஆத்மஸ்வரூபம்
நிர்விகாரமாஞ்சிருக்கையாவது அஜித்து போலே விகாரப்படுகை என்றுக்கே ஒருபடிப்பட்டிருக்கை. ஆக இப்படி இருக்கையாலே சஸ்திரத்தால் சேரித்தல், அக்னியால் தகித்தல், ஜலத்தால் நனைத்தல், காத்து வெயில் முதலியவற்றால் உலர்த்தல் செய்கைக்கு இலக்காகாமல் இருக்கும் இவ்வாத்ம வஸ்து. சஸ்திரமானது ஒன்றை சேரிக்க வேண்டுமானாலும், அக்னியானது ஒன்றை தகிக்க வேண்டுமானாலும் அந்தந்த வஸ்துக்களிலே வியாபித்து செய்ய வேண்டும் என்றோ? ஆத்மா சர்வ அச்சித்தத்து வியாபகனாகியாலே அவற்றை காட்டில் மிகவும் சூக்ஷ்ம பூதனாகியாலும் வியாபியமாயும் ஸ்தூலமாயும் இருக்கிற இவை சஸ்திரம், அக்னி முதலானவை வியாபகமாயும் சூக்ஷ்மமாயும் இருக்கிற ஆத்மவஸ்துவை வியாபித்து விகாரப்படுத்த மாட்டாமையாலே சஸ்திரம் முதலியவற்றினால் ஆகும் வெட்டுதல், கொளுத்துதல் முதலானவற்றிற்கு ஆத்மவஸ்து அனர்கமாயிருக்கும் என்பதை எளிதில் உணரலாம். அடுத்தது, ஞானமே ஆத்மா என்றும் ஞானத்திற்கு ஆசிரியம் ஆத்மா என்றும் உபனிஷத்து முதல் பிரமாணங்களினால் அறிகின்றோம். ஞானத்திற்கு ஆசிரியம் ஆத்மா என்பது பற்றி இப்போது நிரூபணமாகின்றது. ஆத்மா ஞானத்திற்கு இருப்பிடமாயிருக்கும் தீபமும் அதன் ஒளியுமாகிற இரண்டும் தேஜோத்ரவியமாஞ்சிருக்க செய்தியும், தீபமானது ஒளிக்காஷ்டயமாஞ்சிருப்பது போல ஆத்மா தானும் ஞானஸ்வரூபனாஞ்சிருக்க செய்தே தன்னுடைய தர்மமான ஞானத்திற்கு தன்னை வெளிய தனிப்பட்டிருத்தலாவது, தனிப்பட்டு தோன்றுதலாவது இல்லாதபடி தான் ஆதாரமாயிருத்தலே ஞானாஷ்டயத்துவம் ஆகும். பௌத்த முதலான சில புறவரத்தவர்கள் இப்படி ஆத்மா ஞானாஷ்டய பூதன் என்பதை இசையாதே ஞானமாத்திரம் என்று சொல்லுவதுண்டு. அது பிசகு. ஆத்மாவுக்கு ஞானாஷ்டயத்துவம் இன்றிக்கே கேவலம் ஞானமாயிருக்கும் வருவே உள்ளதாகில் நான் இதை அறியார் என்றேன் என்று உலகத்தில் சர்வசம்பிரதிபன்னமாக காண்கிற விவகாரம் அசங்கரமாக வேண்டி வரும். நான் அறிவு என்று தன்னை ஞானமாத்திரமாகவென்றோ சொல்லிக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட விவகாரம் ஒரு வியக்தியின் இடத்திலும் காண்பதில்லை. இவ்வர்த்தத்தை நான் அறியார் என்றேன், இவ்விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன் என்று இப்படியே விவகாரங்கள் எங்கும் காண்கையாலே இவ்விஷயத்தை கிரகிப்பதானது ஞானத்திற்கு தான் ஆஷ்டயம் என்னிடம் நன்கு தெரிகின்றது என்றோ. அடுத்தது, ஆத்மாவை ஞாதா என்று தெரிந்து கொண்ட போதே கர்த்தா என்றும் போக்தா என்றும் தெரிந்து கொள்ள வேணும். இன்னும் ஹேயம், இன்னது ஹேயம் இன்னது உபாதேயம் என்கிற பிரதிபத்திக்கு ஞாத்திருத்துவம் மாறது ஹேதுவாஞ்சிருக்கும் ஆகையாலே ஹேயங்கள் விடுகையிலும் உபாதேயங்களை பத்துகையிலும் திகீரிசை உண்டாகி, அந்த முயற்சியை உண்டாகி, அம்முயற்சி அடியாக கர்த்திருவம் உண்டாகிறது. எவன் ஒரு காரியத்தை செய்கிறானோ அவன் அதனால் உண்டாகும் பலனை அனுபவிப்பெறும் ஆகிறான். ஆகவே கர்த்தாவான போதே போக்தாவாகிறான். ஆனவென்று ஆத்மாவுக்கு ஞாத்திருத்துவம் சொன்னது கர்த்திருத்த போக்திருத்தங்களும் சொன்னபடியாக குறையில்லை. இப்படி ஆத்மாவுக்கு சுவாபாவிகமாயிருந்துள்ள கர்த்திருவத்தை சாங்கியர்கள் பிரகிருதிக்கே உள்ளதாக கொள்ளுகின்றார்கள். அது பிசகு. பிரகிருதிக்கே கர்த்திருவமாய் ஆத்மாவுக்கு அதில்லையாகில் ஆத்மாவுக்கு சாஸ்திர வசியத்துவமும் போக்திருத்துவமும் குலைந்தராகும். சாஸ்திர வசியத்துவமாவது விதி நிஷேத ரூபமான சாஸ்திரத்துக்கு
தான் அதிகாரியாய்க் கொண்டு அதன் வசத்திலே நடக்க வேண்டும் என்கிறான். சாஸ்திரங்களானவை ஒருபுறத்திலே இதை செய் அதை செய் என்று கர்த்தவியங்களே விதிக்கும், மற்றொரு புறத்தில் இதை செய்யாதே அதை செய்யாதே என்று நிஷித்தங்களையும் விளக்கும். இத்தகைய விதி நிஷேதங்கள் சேதனை பற்றி அவதரித்தனவே அல்லது பிரகிருத்தியை பற்றி அவதரித்ததல்ல. பிரகிருதிக்கே தான் கர்த்திருவம் என்னில் சாஸ்திரங்களில் காணும் விதி நிஷேதங்கள் பிரகிருத்தியை நோக்கியவை என்ன வேண்டும். ஆகவே சாஸ்திர விஷயத்தும் சேத்தனனுக்கு குலைந்ததாகும். அன்றியும் விகிதங்களான சத்கர்மங்களை செய்து நிஷித்தங்களான துஷ்கர்மங்களை விலக்கி வெற்றிக்கிற சேத்தனன் நல்ல பலன்களை அனுபவிக்கையும், விகிதங்களை விட்டு நிஷித்தங்களை செய்து திரியும் சேத்தனன் தீய பலன்களை அனுபவிக்கையும் சர்வ சம்பிரதிபந்தனாய் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சுகருக்கு ரூப பல போக்தித்துவம் சேராமல் போகும். பலசில்லியன் சேத்தனன் கர்த்தாவாகாத போது சாஸ்திரமே வீண் என்ன வேண்டி வரும். ஆனால் இந்த சேதனுக்கு எல்லா விதமான கர்த்திருவமும் சொரூப பிரயுக்தமாமோவெனில் அன்னபானாதிகளான லௌகீக போகங்களை உத்தேசித்து பண்ணும் வியாபாரங்களில் கர்த்திருவம் ஔபாரிகமாகியாலே சொரூப பிரயுக்தம் என்று. ஆனால் அது இவனுக்கு வெந்தபடி தான் என்னென்னில் சத்வரஜஸ்தமசுக்களாகிற குணங்களினுடைய சம்சர்க்கத்தாலே உண்டானதென்று சாஸ்திரம் சொல்லும். ஆத்மாவுக்கு தன்ன கர்த்திருவம் ஈஸ்வராதீனம் என்று மூதலித்தல். இனி இந்த கர்த்திருவம் ஆனது சுவாதீனமா பராதீனமா என்கிற சங்கையிலே சொல்ல வேண்டியவை சொல்லப்படுகின்றன. ஆத்மாவின் கர்த்திருவம் ஈஸ்வராதீனம் என்று நிரூபிக்கப்படுகிறது. சாஸ்திரம் அர்த்தவத்தாக வேண்டியதற்காக கர்த்திருவம் ஆத்ம தர்மம் என்று கொள்ள வேண்டும். அந்த கர்த்தாவுக்கு தர்மமான ஞானம், இச்சை, பிரயத்னம் ஆகியவை பகவானுக்கு அதீனங்களாயிருக்கையாலும் பகவானுடைய அனுமதி இல்லாமல் அந்த ஞானம் முதலியவை கிரியாஹேதுவாக மாட்டாமையாலும் இவருடைய கர்த்திருவம் ஈஸ்வராதீனம் என்று கொள்ள வேண்டும். இங்கனே கொண்டால் புண்ணியபாவங்கள் ஈஸ்வரனுக்கே ஆக வேண்டாவோ சேத்தனுக்காக இடமில்லை என்கிற சங்கை உரிக்கக்கூடும். சேத்தனுடைய புத்தி மூலமான பிரயத்னத்தை அபேட்சித்து ஈஸ்வரன் அனுமதி பண்ணுகையாலே அந்த கிரியையை பற்றி வரும் புண்ணியபாவங்களும் சேத்தனனுக்கே ஆகின்றன என்ற நம் பூர்வாச்சாரியர்கள் நடி செய்கின்றனர். பிரம்மசூத்திரத்தில் பராத்துதே என்கிற சூத்திரத்தினால் ஆத்மாவினுடைய கர்த்திருவம் பராயத்தம் என்று சொல்லப்பட்டிருப்பதும் கிருத பிரயத்னாபேக்ஷா அபேக்ஷஸ்து விஹித பிரதிஷித்த அவயர்த்தயா அவயர்த்த ஆதிபியா என்கிற சூத்திரத்தினால் சங்கா பரிகாரம் செய்யப்பட்டிருப்பதும் குறிக்கொள்ளத்தக்கது. விதி நிஷேத சாஸ்திரங்கள் வீணாகாமைக்காக இச்சேத்தனன் பண்ணின பிரதம பிரயத்னத்தை அபேட்சித்துக் கொண்டு ஈஸ்வரன் பிரவர்த்திக்கிறான் என்றதாயிற்று. ஆத்மா அந்தரங்க நிரூபணம். அடுத்தது, ஆத்மாவுக்கு ஞாத்திருத்வத்தில் காட்டிலும் சேஷத்துவமே முக்கியம் என்பது குறிக்கொள்ளத்தக்கது. இவ்விஷயத்தை ஊரத்தாழ்வான் திருக்கோட்டியூர் நம்புகிறதே 6 மாசம் சேவித்திருந்து நிதியாக பெற்று எம்பெருமானாருக்கு விண்ணப்பம் செய்தார். இப்பரமார்த்தத்தை
எம்பெருமானார் கீதா பாஷ்யத்திலே 7ஆம் அத்தியாயத்திலே ஞானி என்னும் அதிகாரியை விவரித்திடத்தில் பகவத் சேஷதைகரச ஆத்மஸ்வரூப விதி என்கிற ஸ்ரீசூக்தியாலே செய்தார். ஈஸ்வர ஸ்வரூபத்தை அறிந்தவன் ஞானி என்று சங்கர பாஷ்யத்தில் உள்ளது. அதை தள்ளி எம்பெருமானார் பகவத் சேஷதைகரசே இத்தியாதியை செய்தது. திருவாய்மொழியில் 8.8.2 அடியேனுள்ளான் என்ற சந்தையிலுள்ள நிதியான விசேஷத்தை திருவுள்ளம் பற்றியே என்பதை குருமுகமாக வெளியே கேட்டுணர்வது. ஆத்மஸ்வரூபம் பத்த முக்த நித்தியர் என்று 3 வழிப்பட்டிருக்கும் என்பதும் மூலகைப்பட்ட ஆத்ம வர்க்கமும் தனித்தனியே அனந்தமா இருக்கும் என்பதும் அறியத்தக்கவை. இது தெரியும் ஆத்ம விவேச்சனம். அடுத்தது அச்சித் தத்துவ பாகுபாடு. இனி அச்சேதனத்தை பற்றி அதி சங்கேபமாக சொல்லுகிறேன். அச்சேதனம் என்றாலும் அச்சித் என்றாலும் பரியாயமே என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. அறிவற்றதாய் விகாரப்பட்டு கொண்டே இருப்பது அச்சித்தனப்படும். இது சுத்த சத்துவம் என்றும் மிஷ்ட சத்துவம் என்றும் சத்வசூன்யம் என்றும் 3 வகைப்படும். சுத்த சத்துவம் என்பது பரமபதம். அது அச்சேதன கோட்டியில் சேர்ந்தாலும் ஜடமாக இருக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் இல்லை. அஜடம் என்று கொள்ளலாம், ஜடம் என்று கொள்ளுகிற பட்சமும் ஒன்றுண்டு. தத்துவமுக்தா கலாபத்தில் இக ஜடாம் ஆதிமாம் கேச்சிதாகு என்றார் வேதாந்த வாசிரியர். விஷ்ணு சத்துவமாவது பிரகிருதி. இது ரஜோகுணத்தோடும் தமோகுணத்தோடும் கூடின சத்துவகுணத்தை உடைத்தாகையாலே இது விஷ்ணு சத்துவம் எனப்படுகிறது. சம்சாரியான சேத்தனர்களின் ஞானத்தையும் ஆனந்தத்தையும் மறைக்குவது, விபரீத ஞானத்தையும் உண்டாக்கும். எம்பெருமானுடைய லீலைக்கு இது பரிகரமாயிருக்கும். இதையிட்டே லீலா விபூதி என்பது. பிரகிருதி என்கிற பெயரோடு கூட அவித்யை மாயை என்கிற பெயர்களும் உண்டு. இதற்கு ஆச்சரியமான சிருஷ்டியை கொண்டுவதால் மாயை என்கிறது. சத்தியசூன்யம் என்கிற காலத்தை பற்றிய நிரூபணம். சத்தியசூன்யம் என்று 3ஆவதாக சொல்லப்பட்ட அச்சித்தத்துவமாவது காலம். பிரகிருதியினுடையவும் பிராகிருதங்களினுடையவும் பரிணாமத்திற்கு இது ஹேதுவாஞ்சிருக்கும். அதாவது எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தாலே இவற்றை பரிணமிக்க செய்கிற போது காலத்தினுடைய அவஸ்தா விசேஷங்களை பார்த்து கொண்டிருந்து அவ்வளவு காலங்கள் வந்தவாறே பரிணாம நிர்வாகம் செய்து கூறுகையாலே இதற்கு காலம் அவசியாபேட்சிதமா இருக்கும் என்று கொள்கிறார். சிலர் காலம் என்பதே கிடையாது என்றார்கள். ஸ்தாவர ஜங்கம ரூபங்களான சகல பதார்த்தங்களும் காலத்தினால் ஆயா பரிணாமம் உள்ளதாகியாலே கண்கூடாக காணப்படுத்தலாலும் கலா காஷ்டா முகூர்த்தார்களை பற்றியும் வசந்தம் முதலான ரித்துக்களை பற்றியும் மது மாதவாதி மாசங்களை பற்றியும் மற்றும் இவற்றை சேர்ந்த பலவற்றையும் பற்றி வேதங்களில் சொல்லுகையாலும் காலத்தை இல்லை செய்வது கூடாது. திக்கு என்று தனியே ஒரு திரவியம் உண்டு என்று பலர் சொல்லுவது அயுக்தம். அவரம் 24 தத்துவங்கள் நிரூபணம்.
முக்கியமாக அவித்யை என்றும் மாயை என்றும் சொல்லப்படுகிற பிரகிருதியானது 24 தத்துவம் ஆயிருக்கும். அவற்றின் விவரணம்: சப்தாதி விஷயங்கள் 5, ஆகாஷாதி பூதங்கள் 5, பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கருமேந்திரியங்கள், இவற்றுக்கு சககாரியான மனசு, மகான், அகங்காரம், பிரகிருதி, பாபா பாபா என்பவையாம். திருவாய்மொழியில் பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியமைம்பூரும் இங்கும் உயிரை பிரகிருதி மானாங்கார வனங்களை என்கிற பாசுரத்தை அனுசந்திப்பது. இவை போக்கியம், போகோபகரணம், போகஸ்தானம் என்ற மூவகையாய் இருக்கும். விஷயங்கள் போக்கியங்களாம். செவி, வாய், கண்மூக்கு முதலானவை போகோபகரணங்களாம். 14 லோகங்களும் சகல தேகங்களும் போக்கியஸ்தானங்களாம். அஜித்ஸ்வரூபம் நிரூபணமாயிற்று. அஸ்மத்கிருதமாரம்பாம் யதிகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குருபரம்பராம்.